அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. என்னுடைய பெயர் ஹாஜி ஜான் எஸ். முகமது கௌசாயிப் காதிரி. எனக்கு ஹஜரத்துக்கு ஒரு தொடர்பு என்னுடைய நண்பர் ஹஜ்ஜின் மூலம் ஏற்பட்டது. அதுலேருந்து நான் ஹஜ் ரோட்டோட இருந்தவன். ஆரம்ப காலத்தில ஹஜரத் என்ன செய்வாங்க, வருவாங்க. நாங்க ஒரு 5, 6 பேரு வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். இந்த தர்கா காதியா மதரஸா உள்ள திண்ணை, ரயில் அந்த இதுகிட்ட உள்ள திண்ணையில உட்காந்து பேசுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா, இந்த தர்கா உள்ளார போய் காமாட்ட மனாராத்தாக்கில் உட்காந்து பேசுவோம். எப்போவாச்சும் தக்கியாவுக்கு போவோம். சமயத்தில் கடற்கரை போவோம். இப்படி பேசிட்டு இருந்தோம். இப்படி இருந்துட்டு இருக்க காலத்தில, அப்புறம் கடைசியா ஷியா மகத்தில் உள்ள ஒரு வீடு பிடிச்சு அங்கே போயிருந்தோம். அப்போ அங்கேருந்து மாதிரி இது மெயின் ரோட்டில் சின்ன ஆஜார் வீடு. அப்போ கருப்பா வீட்டுக்கு பக்கத்தில் 3வது வீட்டுக்கு அங்கே இருந்து அங்கே ரொம்ப நாள் புத்தகங்கள் இருந்துச்சு. அங்கே தான் எல்லாம் போயிட்டு இருந்தோம். சங்க பிள்ளைங்கள ஒரு எல்லாத்தையும் பிள்ளைங்கம்பாங்க. யாராக இருந்தாலும் சீக்கிரமாக சேர்க்க மாட்டாங்க. அந்த புத்தா ஷெரீஃப் வர சொல்ல ஒழுக்கமாக இருக்கணும், அமைதியாக வரணும். அங்கே வந்ததோட நேராக போய் அத்தர் வச்சுருப்பாங்க. மஜ்மா அத்தர். அதை எடுத்து தடவிக்கிட்டு போய் வரிசையாக உட்காந்துருந்தேன். எந்த பேச்சும் இருக்காது. அமைதியாக இருப்போம். போய் உட்காந்ததோட தொப்பியை கழுவி கீழே வச்சுருவோம். இது புர்தா ஷெரீஃபுக்கு என்னன்னாக்க முதல் நாள் யார் முறைச்சிறாங்களோ அவங்க அன்றைக்கி காலையில் போய் கழுவி விட்டு இதெல்லாம் போட்டு கழுவிலாம் விட்டுருந்தேன். அப்புறம் சாயந்தரம் போய் பிள்ளைங்க வருவாங்க, பாய் போட்டு முறைக்காரவங்க என்ன செய்யணுன்னாக்கா, தண்ணி செம்பு இருக்கும். அந்த செம்பில் தண்ணி எடுத்து கழுவிட்டு செம்பு தண்ணி வச்சு பூவை கழுவி வச்சுட்டு, விளக்கு பத்தி கொளுத்துறதுக்கு இருக்கும். அது எல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கிறோம். எல்லாம் பிள்ளைங்க வந்துவாங்க. நான் புர்தா ஷெரீஃப் முன்னாடியே ஹஜ்ஜத்தை போய் குளிச்சுட்டு, அங்கேயிருந்து உட்காந்துட்டோம். லைட்டை ஏற்றி பத்தி ஏற்றி அந்த பத்தியை 3 இதாக வைப்போம். பின்னாடி 1, முன்னாடி 2, 3 இதாக வைக்கணும். அப்படி தான் வைக்கணும். அப்படியே அவங்க எது சொன்னாங்க அதுதான் செய்யணும். அது எந்த மாற்றமும் இருக்காது. இது ரொம்ப டிசிப்ளினாக அமைதி தான் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா யாரையுமே தயவு தாட்சணம் இருக்காது. பணக்காரன், ஏழை, சின்னவன், பெரியவங்க தாட்சணம் இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான் அவங்களோட இது. எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. யார்ட்டையுமே எதுவும் எதிர்பார்க்காதவங்க. ஏன்னா இப்படியே காலம் ஓடிட்டு இருக்கிறோம். அப்புறம் அங்கேருந்து நாங்கள் இதுக்கு நூக்கடுதல் வீட்டுக்கு வந்தோம். நூக்கடுதல் வீட்டில் ரொம்ப நாள் இருந்தாங்க. அப்போ நூக்கடுதல் கூட இருக்க சொல்ல ஒரு இது இந்த எப்படின்னா புர்தா ஷெரீஃபுக்கு தபருக்கு செய்கிறவங்க யார் எதுவுமே செய்யலாம். இதுதான் செய்யணும்னு கண்டிஷன் கிடையாது. அந்த மாதிரி செய்ய சொல்ல என்ன செய்யணும்னாக்கா, புர்தா ஷெரீஃப் செய்கிறவங்க முறைக்காரவங்க தபருக்கு பிளேட்டை கழுவி வச்சு கொடுக்கணும். அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க கழுவி வச்சிடணும். இதெல்லாம் பெரிய பணக்காரர் 40 பெரிய பணக்காரவங்களாம் 7 வரைக்கும் எல்லாமே வருவாங்க. அதில் ஒரு நபர் இறஞ்சார். அவங்க தான் நான் ஸ்லீப்பரை கழுவ மாட்டேன் அப்படின்னாரு. ஹஜ்ஜர் சொன்னாங்க, யாராக இருந்தால் ஒரே இதுதான். அவங்கெல்லாம் கழுவுறேன், நீங்கள் கழுவுறனா கழுவுங்க, இல்லைன்னா இப்போ அது செலவாதுங்க அப்படின்ட்டாங்க கண்டிஷனாக. அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி அந்த நூக்கடுதல் சொல்ல ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. ஒரு பிரச்சனை. நான் எங்கள் வீடு 2வது வீடு. ஹஜ்ஜத் இருக்கிற இடத்துல எங்கள் வீட்டில் நான் நூக்கடுதல் பழைய வீடு என் வீட்டில் தான் இருக்கேன். நான் வர்ற ஒரே பிரச்சனையாக இருக்குது. பார்த்தா உள்ளார பிரச்சனை பண்ணிடுற ஒரு ஆள். அங்கே போகிற ஹஜ்ஜத்தை ரொம்ப பயந்துக்கிட்டு அப்படியே இதில் உட்காந்துருக்காங்க. இதில் கட்டில். நான் போய் உள்ளே போய் ஹஜ்ஜத்தை கொண்டு டீ கடை அப்துல் காஷிம் டீ கடைன்னு ஒரு கடை இருக்கும். அங்கே விட ஸ்டூலில் உட்கார வச்சு நான் உள்ளே போய் அந்த ஆளை பிடிச்சி விரச்சி விட்டுட்டு, அப்போ கண்ணாடியெல்லாம் உடஞ்சி கிடந்துச்சு. அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஹஜ்ஜத்தை கொண்டு வச்சேன். அதுக்காட்டியே கேள்விப்பட்டு எல்லா பிள்ளைங்களும் வந்துட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி இது சம்பவம் அதை நமக்கு தேவை சம்பவம் இருக்குது. ஹஜ்ஜத்து ரொம்ப பயப்படுவாங்க. எதுக்குமே இது பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு இது பிடிச்சா அந்த பிடி தான். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஒன்று வேணும்னா அது வேணும். அது எப்படி இருந்தாலும் வேணும். அப்படி மாதிரி உள்ள ஆள். அப்புறம் அங்கேருந்து அந்த வீட்டை விட்டு மறுபடியும் இதுக்கு போனோம். எங்கள் முஷியாம்பாய் தெருவு. மறுபடியும் அங்கேருந்து தாம்பரம் தெருவு வந்தோம். தலைமாட்டு தெருவு ஒரு சொல்லிட்டு ஹஜ்ஜத் ரொம்ப சிறப்பாக இருந்தாங்க. சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்னா எந்த நேரம் பார்த்தாலும் பிள்ளைங்க இருந்துகிட்டே இருக்கணும் அந்த ஹஜ்ஜில். அது மட்டும் இல்லாமல் ராத்திரியில் 2 பேர் இந்த டியூட்டி போட்டுருவாங்க காலம்ங்கிறதுக்காக. ஒருத்தர் உட்காந்து எத்தனை பேர் இருந்தாலும் சரி, கப்பில் சாதா பிளேன் டீ வாங்கி வச்சுருப்போம். வாங்கி குடிச்சிட்டு போய் டீ பார்த்து உட்காந்துருப்பாங்க. நாங்கள் போய் யாருக்கிட்ட ஒரு ஆள் போய் அமுக்கிட்டு இருக்கோம். தூங்கிட்டாலும் கையை தோட காலம் ஆட்டுவாங்க. அமுக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ நேரம் தூங்க மாட்டாங்க. அவங்க என்ன படுத்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது. அதே ஓதுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தூங்க மாட்டாங்க. அப்புறம் இப்போ மாறிக்கிடுவோம். காலையில் 6 மணிக்கு மற்ற பிள்ளைகள் வந்துடுவாங்க. நாங்கள் போயிடுவோம். எம் டியூட்டியை உள்ள போயிடுவோம். போயிட்டே வருவோம். எதை அவங்க தூக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் 9 10 மணிக்கு தான் எந்திரிச்சு வருவாங்க. அதே நேரத்துக்கு ஓதி பார்க்குறது ஜனங்க நிறைய வந்துடும். எங்களுக்கு எதாச்சும் ஓதி வரணும்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, முன்னாடி போய் கதவை சுண்டுவோம். உள்ளே அப்படியே திறந்து விடுவோம். உள்ளே போய் உட்காந்துருவோம். வெளியே ஜனங்க நிறைய இருக்கும்.
அந்த சூழ்நிலையில நாங்க எங்களோட தேவைய முடிச்சுட்டு, அது பிறகு அஜத்து முடிச்சு வந்ததோட எங்களுக்கு அதாவது டீயை குடுத்தா ஃப்ரீல குடிப்பாங்க. அதுக்கு பிறகு எங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜன்னல் விட்டு இதெல்லாம் தொறந்து விட்டாங்க ஜன்னல. வாசல் ஃபுல்லா இருக்கு. எந்த வீடு வாசல் வரைக்கும் ஜனங்க நிக்கும். வரவங்க அவங்களுக்கு உள்ள பிரச்சனைய விசாரிச்சு, அது அதுக்கு ஓய்வு பார்க்குறவங்க ஓய்வு பார்ப்பாங்க. பத்தி சாம்பிராணி ஊதி குடுப்பாங்க. பத்தி சாம்பிராணி குடுப்பாங்க. தட்ட கொண்டு வா அப்படின்னு சொல்றவங்க தட்ட எழுதி குடுப்பாங்க. இந்த மாரி தகவல எல்லாம் செஞ்சாங்க. யார் யார் எந்த தேவைகள் வந்தோ அந்த தேவைகள் எல்லாமே அவங்களுக்கு பூர்த்தி அவனுக்கு. எல்லாமே ஒரு சக்ஸஸ் அவனுக்கு. அது எந்த ஃபீக்கா இருந்தாலும் சரி, அது செய்வனையா இருந்தாலும் சரி, ஏவலா இருந்தாலும், ரூ. பாதி எதா இருந்தாலும் இதாயிடுச்சு. சும்மா சிகரெட்ட குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சிகரெட் புகை தான் ஊதுவாங்க. அது பார்க்கறதுக்கு சிகரெட் புகை ஊதுற இருக்கு. அதனுடைய நம்பினவர்களுக்கு அது எல்லாம் ஜெயமாயிடுச்சு. எல்லாமே நன்மை அப்படின்ச்சு. அதே நேரத்துக்கு அங்கே அந்த உட்கு சொல்ல அங்கே இது சொந்தக்காரங்க வேண்டிய இடங்கள்ல சாப்பாடு வரும். பசியார வரும். என்ன செய்வோம், அதுக்கு எது பிடிக்கமா இருக்க, விருப்பமா இருக்க, அத எடுத்துட்டு மீதியான இடத்துக்கு இருக்க பிள்ளைங்க எல்லாமே சாப்பிடுவாங்க. அதே மாரி நோம்பு பெருநாக்கு 2 பெருநாக்கும் ஒரு 10 வீட்லேருந்து பணியாரம் வரும். 10 வீட்லேருந்து சோறு வரும். யாராச்சும் ஒரு இடத்துல உள்ளதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்துக்க அனுப்புவான். அந்த மாரி பிள்ளைங்களோட நான் சேர்ந்து சந்தோஷமா இருந்துட்டு இருந்தா, எல்லா காரியங்களா இது நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே இருக்கும்போது சினி ஃபீல்டுலேருந்து பெரிய பெரிய அதிகாரிகள்லேருந்து மற்ற பிரமுகர்கள்லேருந்து எல்லாருமே போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா, அதில எல்லாமே பெரிய எஜ்ஜாத் பாட்டு போடுவாங்க. அதெல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டாங்க. எல்லா வகையிலயும். டாக்டர்கள் வருவாங்க. ஏன்னா, டாக்டரு வருவாங்க. எல்லா டாக்டரும். நம்ம முஸ்லீம் டாக்டர், ஆப்ரேஷன் டாக்டர்லாம் வருவாங்க. இப்படி இருந்துட்டு ஆஜராத்து சரியா இருந்துட்டு இருந்தாங்க. அந்த மாரி சொல்ல